Hi guys, இது ரிச்சர்ட்சன் again in Sun Science. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து குரூப் தியரி வச்சு எப்படி ஸ்பெக்ட்ரோஸ்காப்பியை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் ரெண்டு டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஒரு பர்டிகுலர் மாலிக்யூல் எடுத்துகிட்டு அதோட வைப்ரேஷன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதில் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு அது ஒரு வேளை ஐஆர் அண்ட் ராமனில் ஆக்டிவா இன்ஆக்டிவா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நவ் இப்போ வந்து நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு வைப்ரேஷன் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வாட்டர் மாலிக்யூல். வாட்டர் மாலிக்யூல் இஸ் பெண்ட் ஷேப். ஸோ அதனால் நான் இப்படி எழுதிக்கிறேன். ஐ ஃபிக்ஸ் திஸ் as z axis and this is y axis. ஸோ இதில் டோட்டல் டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தோன்னா we can write it as total of vibrational, rotational and translational motions. ஸோ அதில் வைப்ரேஷனல் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா I'll just subtract this rotational and translational with this total degrees of freedom. Water molecule belongs to C2V point group. Yes. So C2V point group oda symmetry elements பார்த்தோன்னா E, C2Z, sigma V XZ and sigma V YZ which we already know. First of all, நம்ம வந்து the number of unshifted atoms கண்டுபிடிக்கணும் இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி. Now water molecule identity operation பண்ணோம் அப்படின்னா so இந்த 3 atoms remain unshifted. So 3. Now C2 operation பண்ணோம் அப்படின்னா ஸோ அபவுட் Z axis ஸோ நான் இதை ரொட்டேட் பண்ணும்போது இந்த ஹைட்ரஜன் இங்கே போகும் அண்ட் இந்த ஹைட்ரஜன் இங்கே வரும். ஸோ only 2 atoms are shifted but 1 atom remains unshifted. So I write the number of unshifted atom for water for C2 is 1. அடுத்தது சிக்மா வி XZ. ஸோ வேறு நான் XZ பிளேனில் நான் வச்சேன்னா ஸோ only 1 atom will remain unshifted. அண்ட் சிக்மா வி YZ வச்சேன் அப்படின்னா 3 ஆட்டமுமே அன்ஷிஃப்டடாக இருக்கும். எப்படின்னா ஸோ ஐ கீப் த மிரர் லைக் திஸ். ஸோ வைக்கும் போது 3 ஆட்டம்லையும் அந்த மிரர் பிளேன் இருக்கும். ஸோ அதனால் இட் இஸ் 3. நவ் ஸோ இந்த ஒரு அன்ஷிஃப்டட் ஆட்டமுக்கும் நம்ம என்ன பண்ணோம் இப்போ கேரக்டர்ஸ் அசைன் பண்ணணும். ஸோ வாட் இஸ் அ கேரக்டர் பர் அன்ஷிஃப்டட் ஆட்டம்? ஸோ இதுக்கு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் வி ரிமெம்பர் தீஸ் திங்ஸ். ஸோ கேரக்டர் ஃபார் ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் எப்போவுமே என்னென்னா 3 அண்ட் ஃபார் mirror plane that is sigma it is 1 and for inversion operation it is -3 and Cn andishna 2 cos theta plus 1 and for Sn it alternate axis of symmetry it is 2 cos theta minus 1. Now first E பார்ப்போம். So E அதோட கேரக்டர் பார்த்தோன்னா it is 3. So we write it as 3. C2 so C2 போட்டோன்னா அப்போ தீட்டா எவ்வளோ வரும் 180 degree கரெக்டா. So cos 180 is -1 so 2 into -1 plus 1 which is -2 plus 1 which is -1. So I write it this. Sigma க்கு பார்த்தோன்னா it is nothing but 1 correct. Then again for sigma it is 1. So the characters are assigned பண்ணியாச்சு for the unshifted atoms. Now so total degrees of freedom கண்டுபிடிக்கணும் கரெக்டா. then நம்ம task 3n correct. So அதோட characters is 3 3s are 9. just multiply 1 into -1 -1 1 into 1 1 then 3 into 1 is 3. just multiply பண்ணா we get this correct. now இப்போ இந்த கண்டுபிடிச்ச டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் இதுக்கு வந்து நம்ம சிமெட்ரிக் ஸ்பீஷீஸ் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. ஸோ அதுக்காக நம்ம ஒரு ஜென்ரல் ரெப்ரசன்டேட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ 1H சம்மேஷன் ஆஃப் NR chi-R and chi-I. ஸோ ஃபார் திஸ் we need the help of the character table. this is a character table for C2V point group. so C2V point group order பார்த்தோன்னா we have 1 2 3 4. so 4 symmetry elements. so it is order is 4. so அதனால் H will be 4. now NR is total number of operations. so இங்கே எவ்வளோ ஆப்ரேஷனுக்கு ஈனா 1. ஸோ இன் ஈச் திங் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஆப்ரேஷன் தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். தென் இது வந்து இந்த கேரக்டர் ஆஃப் திஸ் ரெப்ரசன்டேஷன். ஸோ இதை நம்ம எடுத்துப்போம். தென் கையை இந்த கேரக்டர் டேபிளில் கிடைக்கிற ரெப்ரசன்டேஷன். ஸோ இட்ஸ் பீன் ரிட்டன் ஹியர். நான் இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். இதில் பார்த்தோன்னா டோட்டலி A1 A2 B1 B2. ஸோ 4 சிமெட்ரி ஸ்பீஷீஸ் இருக்குது. நான் இதை நம்ம முலிகன் சிம்பிள்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். now ஸோ இங்கே பாருங்கள் NR நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் இங்கே எவ்வளோ இருக்குது only 1 for E கரெக்டாக. தென் the representation of this character is 9 into so இங்கே A1ல என்ன இருக்கு 1. I'll put this same way 1 into -1 into 1 1 into 1 into 1 then 1 into 3 into 1. that's it. so அதை தான் நம்ம இப்போ இங்கே எழுதியிருக்கோம். so 1/4 இதை simplify பண்ணலாம். we get this and finally we get 3. so totally எவ்வளோ A1 இருக்கு we have 3A1. ஸோ அதே போல் நீங்கள் வந்து A2 B1 and B2 இது எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பண்ணோன்னா ஃபார் A2 we get 1 B1 2 and B2 3. ஸோ we have only 1 A2 and 2 B1 and 3 B2. ஸோ அதை நான் இப்போ இங்கே எழுதிக்கிறேன். ஸோ டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமோட சிமெட்ரிக் ஸ்பீஷீஸ் இஸ் 3A1 plus A2 plus 2B2
B1 and plus 3 B2. கரெக்டா? நவ் இப்போ நம்ம என்ன பண்ணோம், 3n இது கண்டுபிடிச்சிட்டோம். இது கூட நம்ம என்ன பண்ணோம், முன்னாடி நம்ம ஃபார்முலாவில் பார்த்த மாதிரி we have to subtract these values. கரெக்டா? ஸோ வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கிடைக்கணும்னா ஸோ we need to subtract rotational and translational from this total. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், for some convenience I subtract trans first and then I go for rotational. So now translational degrees of freedom. So அதோட symmetric species we have to determine only from the character table. So translational degrees of freedom is nothing but the x, y and z values. So இங்க பாருங்க A1 we have z and for A2 we don't have it. For B1 we have x and for B2 we have y. So only for A1, B1 and B2 we have the translational degrees of freedom. Therefore we write here A1 B1 க்கு நேரா B1 எழுதிக்கோங்க, B2 க்கு நேரா B2. ஸோ ஏன்னா ஒன்று தான் இருந்துச்சு XYZ. ஸோ தென் சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ we have 2A1 இது அப்படியே வந்துடும். தென் 2 minus 1 is B1, தென் 3 minus 1 2B2. கரெக்டா? now then இதெல்லாம் சப்ராக்ட் பண்ணும்போது we have this. Now we have to go for rotational. ஸோ ரொட்டேஷனலில் சப்ராக்ட் பண்ணோம் அதோட சிமெட்ரிக் ஸ்பீஷீஸாக. அகெயின் கேரக்டர் டேபிள் போங்க. இந்த RX, RY and RZ this corresponds to rotational. A1 பாருங்க R இல்லை, A2க்கு we have R, B1 we have R and for B2 we have R. So only for A2, B1, B2 we have R. ஸோ நான் அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ A2க்கு நேரம் A2, தென் B1ல் ஒன்று தான் இருக்குது, தென் B2ல் ஒன்று இருக்குது. நான் அகைன் ஐ சப்ராக்ட் திஸ். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணனா என்ன கிடைக்கும், ஸோ A2 gets cancelled, B1 gets cancelled and finally I have 2A1 plus 2 minus 1 is 1. So 1B2. ஸோ டோட்டலாக பாருங்கள் 2A1 இருக்குது. ஸோ 2 plus 1 it is nothing but 3. So we have 3 vibrational degrees of ஃப்ரீடம். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், வாட்டர் மாலிக்யூல் இஸ் நான் லீனியர். கரெக்டா? ஸோ அதுக்கு 3n minus 6 அப்படின்னு நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ 3n minus 6 இஸ் நத்திங் பட் 3 into n number of atoms 3 minus 6. Totally 9 minus 6 is 3. So with this we can correlate whether our answer is correct or not. So group theory வச்சு நம்ம 3 vibrational degrees of freedom னு prove பண்றோம். நார்மலா நம்ம யூஸ் பண்ற சில டெக்னிக்ஸ் வச்சு சால்வ் பண்ணும்போது we have 3. So hence it is proved. So நம்ம இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு எப்படி இந்த மாலிக்யூல் H2O IR ல ஆக்டிவா இல்ல ராமன்ல ஆக்டிவா இல்ல இன்ஆக்டிவா, ஸோ இது எப்படி